துணியின் 3 குழந்தைகள். ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு சின்ன குடிசை. குடிசைக்குள்ள சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டு தான் இருந்துச்சு. துணி அவளுடைய குழந்தைங்க எல்லாரையுமே பழைய போர்வையை போத்தி படுக்க வச்சிருந்தா. பாவம் சின்னவங்க 2 பேரும் பசியாலையும் குளிராலையும் அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. அந்த அழுகை சத்தத்துக்கு துணியோட மனசெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுது. அம்மா, என்னால குளிர் தாங்க முடியல, காலையில ஐஸா இருக்கு. குளிர் காயலாம் அப்படின்னு பார்த்தா குளிர்காய நெருப்பு போடுறதுக்கு நம்ம வீட்டுல விறகே இல்லம்மா. அதுக்கு இல்லனாலும் அடுப்பு பத்த வைக்கவாவது இருக்கான்னு பார்த்தா அதுக்கும் கூட வீட்டுல விறகு இல்லம்மா. துணி அதை கேட்டு ரொம்ப வருத்தத்தோட, கவலைப்படாதீங்கம்மா, என் பழைய புடவை கொடுக்கற உங்க கால சுத்திக்கோங்க. சாப்பாட்டுக்கு ஒன்னும் பண்ண முடியாது, ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. அம்மா, பசிய விட குளிர் தான் ரொம்ப கொடுமையா இருக்கும்மா. காலையில இருந்து குளிர் கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. தங்கச்சிங்க 2 பேரும் பசிக்குதுன்னு அழுகுறாங்க. குளிரும் தாங்க முடியல அவங்களால. அம்மா, இந்த கஷ்டம் இன்னும் எத்தனை நாளைக்குமா? ஒருவேளை அப்பா இருந்திருந்தா இந்த கஷ்டம் நமக்கு வந்திருக்காது இல்லம்மா? அது கேட்டு துணி சோகமா, அப்பா இல்லனா என்னம்மா, உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கதான் அம்மா இருக்கல்ல. நீங்க இங்கேயே இருங்க, நான் இப்பவே பக்கத்து ஊருக்கு போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது சாப்பாடு, போத்திக்கு ஏதாவது போர்வை கிடைக்குதான்னு பாக்குறேன். யாராவது நல்லவங்க இருந்தா கொடுக்க மாட்டாங்களா? அம்மா, இந்த பனிமூட்டத்துல நீ எப்படிமா வெளியில போவ? எதிர்க்க யாராவது வந்தா கூட தெரியாது. வேண்டாமா, குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. பரவாயில்லம்மா, உங்க பசிக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆயிட போகுது? தங்கச்சிங்களை பத்திரமா பாத்துக்கோ, நீயும் உள்ளேயே பத்திரமா இரு. துணி உடனே வெளியில வந்து எல்லார் வீட்லயும் போய் வேலை கேட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா நிறைய பேர் கதவை சாத்திக்கிட்டு உள்ள படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சில பேர் இருந்தாலும் கூட, உனக்கு 3 பொட்ட பிள்ளைங்க இருக்கு, அவங்களுக்கு நாளைக்கு உடம்பு முடியலன்னு நீ வேலைக்கு வர மாட்ட, உனக்கு வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஊர்லயே பிச்சை கேட்டா பசங்களை நாளைக்கு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கன்னு நினைச்சு துணி அந்த குளிர்ல பக்கத்து ஊருக்கு கிளம்புனா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பக்கத்து ஊர்ல யாரோ கொடுத்த சில துணிகளை எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு துணி ஊருக்கு திரும்ப வந்துகிட்டு இருந்தா. குளிர் தாங்க முடியாம அவ பறந்து போய்கிட்டு இருக்கும்போது வழியில அவ சோட்டு கிளிய பார்த்தா. துணி, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பனியில யாரும் வெளியில வரவே மாட்டேங்கிறாங்க. உள்ளூர்லயே எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, நீ வெளியூருக்கு போயிட்டு வர போல. அப்போ துணி ரொம்பவும் பதட்டமா, அது வந்து சொட்டு, பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டுல வேலை கிடைச்சது. அவங்க வீட்டுல வேலையை முடிச்சிட்டு இதோ இப்பதான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். இந்த பனியில வேலைக்கு போயிட்டு வரியா? என்ன இருந்தாலும் உனக்கு பொறுமை ரொம்ப அதிகம். எங்க பண்ணு சொல்லுவான், அத்தை எப்பவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்கன்னு. சரி, சாயந்தரம் வீட்டுக்கு வா, ஒன்னா உட்காந்து குளிர் காய்ச்சிக்கிட்டு இருக்கலாம். கொஞ்சம் சுடு தண்ணி காய்ச்சி கொடுக்குறேன். அப்ப துணி அழுகைய கட்டுப்படுத்திக்கிட்டு, சாயந்தரம் தானே வரை சோட்டு, இப்ப நான் முதல்ல வீட்டுக்கு போறேன். பசங்க பசியோட இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி துணி வீட்டுக்கு வந்து பசங்களுக்கு கொண்டு வந்த சாப்பாடை கொடுத்துட்டு அவங்க எல்லாரும் சாப்பிடுறத பார்த்து துணியோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் தான் கொட்டுச்சு. அம்மா, நீ கொண்டு வந்த சாப்பாடே இப்படி ஐஸ் கட்டி மாதிரி இருக்கே. அவ்வளவு தூரம் போயிட்டு வந்த உன் உடம்பெல்லாம் எவ்வளவு ஐஸா மாறி இருக்கும்ல. உன் ரெக்கையால எப்படி நடங்குது பாரு. பனியால உடம்பெல்லாம் நனைஞ்சு போயிருக்கு. வாமா, நீயும் வந்து கொஞ்சம் சாப்பிடுமா. நாங்க மட்டும் சாப்பிட்டு நீ பட்னியா இருந்தா அத பார்த்து எங்க மனசு கஷ்டப்படுமா. அப்போ துணி புஜ்ஜிய பார்த்து, இல்லம்மா, எனக்கு பசி எடுக்கல. நான் பக்கத்து ஊருக்கு போயிருந்தேன்ல, அங்க நான் சாப்பிட்டேன். அவங்க எனக்கு அங்கேயே சாப்பாடு போட்டுட்டாங்க. நீங்க 3 பேரும் வயிறார சாப்பிடுங்க. உங்க பசி தீர்ந்துச்சுன்னா எனக்கு அதுவே போதும். உங்க சந்தோஷம் தானே என்னோட சந்தோஷமும். அம்மா, நீ பொய் சொல்றம்மா. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ சாப்பிடல. எங்களுக்காக நீ பொய் சொல்றேன்னு. நம்ம வீட்டுல குளிர் காயறதுக்கு நெருப்பு மூட்டலனால கூட விறகு இல்ல. இன்னைக்கு ராத்திரி இந்த குளிர நாம எப்படிமா தாங்கிக்க போறோம்? எல்லாரும் நம்மள பார்த்து சிரிக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்குமா. நம்ம ஏமா இவ்வளவு ஏழைங்களா இருக்கோம்? நாம ஏன் எல்லாரும் மாதிரியே நல்லா இல்ல? அப்ப புஜ்ஜி பொண்ணு சொன்ன கேள்விக்கு பதில் கொடுத்தா. கவலைப்படாத புஜ்ஜி, காலம் இப்படியே இருக்காது. இது குளிர்காலம். நாளைக்கு குளிர் போய் வெயில் வரும் தானே. அப்பா இல்லாம போனது கஷ்டம்தான், ஆனா அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கும். நம்ம நிச்சயமா நல்லாதான் இருப்போம். நீங்க படுத்து தூங்குங்க, நான் சோட்டு அத்தையோட வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடுறேன். பசங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா துணி தண்ணியை குடிச்சு வயித்த நிரப்பிக்கிட்டா. அதுக்கப்புறமா உடம்பெல்லாம் ஈரமாயிருக்கிறதுனால துணி எடுத்து தொடச்சுக்கிட்டு அவ சோட்டுவோட வீட்டுக்கு கிளம்புனா. ராத்திரி நேரம் சோட்டுவோட வீட்டு வாசல்ல 2 பேரும் நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. என்ன துணி, பசங்க குளிர் தாங்குறாங்களா? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. பசங்களை வச்சுக்கிட்டு எப்படிதான் பாத்துக்கிறியோ? அம்மா, பக்கத்து ஊர்ல வேலை எப்படி இருக்கு?
உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? குளிர் தான் தாங்க முடியல சோட்டு. என்ன பண்றது? பசங்களுக்காக இவ்வளவு கூட கஷ்டப்படலனா எப்படி? நான் கஷ்டப்பட்டா என்ன? என் பொண்ணுங்க நல்லா இருக்காங்கல்ல, எனக்கு அதுவே போதும். அவங்க சந்தோஷத்துக்காக நான் என்ன விடனாலும் செய்வேன். சரி விடுட்டு நீ, இந்த கஷ்டம் உனக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. சரியா அப்பதான் சிச்சு காக்கா அங்க வந்துச்சு. சிச்சு காக்கா எப்பவுமே துணிய மட்டம் தட்டி தான் பேசிக்கிட்டே இருக்கும். என்ன சோட்டோ, இந்த பிச்சைக்காரி கூட உனக்கு என்ன பேச்சு? இவ வேலைக்கு போனாளா அப்படின்னு உன்கிட்ட சொன்னாளா? நான் நேத்து அந்த ஊருக்கு தான் போயிருந்தேன். அங்க எங்கேயுமே இவள காணுமே. இவ திருட்டு பழக்கம் எல்லாம் பழகிருப்பா போல. உன்கிட்ட பொய்யா சொல்லிருக்கா பாரு. துணி ரொம்ப கோவமா, சிச்சு என் விஷயத்துல நீ தலையிடாத. நான் ஒன்னும் எங்கேயும் போய் எதுவும் திருடல. என் குழந்தைங்களுக்காக நான் கஷ்டப்படுறேன். அது தெரியாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. பாக்கலாம். நாளைக்கு நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்துற. வேலைக்கு தானே போற, எங்க போறேன்னு நானும் பாக்குறேன். அடுத்த நாள் காலையில துணி பனி புழிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே மறுபடியும் பக்கத்து ஊருக்கு போனா. சிச்சு காக்கா அவளுக்கு தெரியாம அவ பின்னாடியே போச்சு. எல்லா இடத்துலயும் போய் துணி பிச்சை கேக்குறத சிச்சு காக்கா அவ கண்ணால பார்த்தா. சிச்சு காக்கா மனசுக்குள்ள, ஓஹோ இதுதான் நீ வேலை பாக்குற இடமா? இதுதான் நீ செய்யற வேலையா? வேலைக்கு போறதா சொல்லி எல்லாரும் வீட்டுக்கு போய் பிச்சை எடுத்துதான் உன் குழந்தைங்கள பாத்துக்கிறியா? இந்த விஷயத்த ஊர்ல எல்லார்கிட்டயும் சொல்லியும் ஆகணுமே. அப்பதானே உன்னை பத்தி ஊர்ல எல்லாருக்கும் தெரிய வரும். அன்னைக்கு சாயந்தர நேரம் ஊருக்கு நடுவுல இருக்கிற குஹுவாத்துடைய டீ கடையில எல்லாரும் உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க மகிக்கழுகு லூசி புறாவும் கூட வந்திருந்தாங்க. அப்பதான் டொனி பக்கத்து ஊர்ல இருந்து அவங்க ஊருக்கு வந்துகிட்டு இருந்தா. அப்ப அதை பார்த்து சிச்சு காக்கா உடனே துணிய தடுத்து, நில்லுமா டொனி நில்லு. எல்லாரும் பாருங்க, நம்ம ஊர்ல பெரிய கௌரவத்தோட வாழ்ந்துக்கு இருக்கிற டொனி பக்கத்து ஊர்ல போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வரா. இவ பொய் சொல்லி உங்க எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இதோ இந்த மூட்டி அவக்கு சொல்லு. அவ பிச்சை எடுத்துட்டு வந்த சாப்பாடும் அவங்க எல்லாரும் கொடுத்த பழைய துணியும் தான் வச்சுக்கிட்டு இருப்பா. பாவம் துணி ரொம்ப கவலையா, சிச்சு போதும், எல்லாரும் முன்னாடியும் என்ன கஷ்டப்படுத்தாத. என் பசங்க பசியோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் உடனே அவங்க கிட்ட போகணும். அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு உனக்கு வழிய விடணும்? பக்கத்து ஊருக்கு போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வரைய உனக்கு வெக்கமா இல்ல? எங்க ஊரு கௌரவம் என்ன ஆகுறது? நீ எல்லாம் எங்க ஊர்ல இருக்கலாமா? என்ன துணி, உண்மைதானா? ஏன் எங்க கிட்ட சொல்லல? எங்க கிட்ட சொல்லிருந்தா உனக்கு ஏதாவது உதவிய நாங்க செஞ்சிருப்போம் இல்லையா? பாவம் துணி ரொம்ப கவலையா, ஆமா நான் பிச்சைதான் எடுக்கிறேன். அதுக்கு என்ன இப்போ? ஏங்க மகி, உங்களுக்கு தெரியாதா? என் குழந்தைங்க 3 பேரும் அப்பா இல்லாத குழந்தைங்க. அவங்க குளிர் தாங்க முடியாம பசியில கஷ்டப்படும் போது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம ஊர்ல யாருக்கிட்டயாவது போய் வேலையை கேட்டா, உனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள யாருக்கு உடம்பு முடியலனாலும் நீ வேலைக்கு வர மாட்டேன்னு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஊர்லயே பிச்சை எடுத்தா எல்லாரும் என் குழந்தைங்கள கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் என் குழந்தைங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் கூட ஆகாது. அதுக்காக தான் நான் எல்லாருக்காகவும் பயந்து பக்கத்தூருக்கு போய் பிச்சை எடுக்கிறேன். நான் யாரையும் ஏமாத்தல, எங்கேயும் திருடவும் இல்ல. என் குழந்தைங்களோட பசியை தீர்த்து வைக்கிறேன், அவ்வளவுதான். அப்போ புஜ்ஜி குருவி அங்க ஓடி வந்து அவங்க அம்மாவை இருக்க கட்டி பிடிச்சுக்கிட்டு, அம்மா அழாதம்மா, நீ எங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறியா? இனி இப்படி படாத அம்மா. பட்னியா இருந்து நாங்க செத்து போனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரி ஒண்ணு பண்ணி இவங்க எல்லாரும் முன்னாடியும் நீ தலை குனிஞ்சு நிக்கிறது என்னால பார்க்க முடியலம்மா. இனிமே இந்த மாதிரி நீ பண்ண வேண்டாம்மா. அப்போ லூசிபரா ரொம்பவும் கோவமா, சிச்சு போதும், உன்னோட வாயை கொஞ்சம் மூடினா நல்லா இருக்கும். என்னது, துணி பக்கத்தூருக்கு போய் பிச்சை எடுக்கிறாளா? அப்ப தினமும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லார் வீட்டுக்கு போய் உக்காந்துக்கிறது, அவங்க என்ன பேசுறாங்களோ அவங்க கூட உக்காந்துக்கிட்டு பேசுறது, அப்புறம் அவங்க சமைச்சதை சாப்பிட்டுட்டு வருது. இது பிச்சை அப்படின்னா நீ பண்றது மட்டும் என்னவா? அது அது நட்பு லூசி. நான் உங்க எல்லாருக்கும் கம்பெனி கொடுக்கறேன். ஹா அப்படியா சிச்சு? ஆனா அத நாங்க எல்லாரும் பிச்சைன்னு தான் சொல்லுவோம், கேட்டு வாங்கி சாப்பிடுறது. ஆனா துணி உன்ன மாதிரி இல்ல. அவ குழந்தைங்களுக்காக அவளுடைய சுய கௌரவத்தை விட்டுட்டு போய் பிச்சை எடுக்கிறா. இந்த குளிர்ல நம்மளால வெளியிலயே வர முடியலையே. இந்த குளிர்ல பக்கத்து ஊரு வரைக்கும் பறந்து போய் அங்க எல்லார்கிட்டயும் பிச்சை கேட்டு கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறானா? அதுக்கு பேரு பிச்சை இல்ல, தாய்ப்பாசம். அவர்கிட்ட இருக்கிறது தாய்ப்பாசம். உண்மைதான் லூசி, துணியோட கஷ்டத்தை நாம புரிஞ்சுக்கவே இல்ல. நாம நண்பர்கள்னு சொல்றோமே ஒழிய அவளுக்கு என்னைக்காவது ஏதாவது பண்ணிருக்கோமா? அப்போ சிச்சு காக்கா துணிய பார்த்து கண்ணுல கண்ணீரோட தலை குனிஞ்சு, டொனி என்ன மன்னிச்சிடு, நான் பண்ணது எல்லாமே தப்புதான். ஆனா ஏதோ புத்தி கேட்டு போய் இப்படி பண்ணிட்டேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேன். உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற ஒரு தோழியா இனிமே நான் இருக்கேன்.
எனக்கு இருக்கிற ஹோட்டல்ல நாளையில இருந்து உனக்கு வேலை போட்டு கொடுக்குறேன். நாளைக்கு வேலைக்கு வந்துரு. புஜ்ஜியோட படிப்பு செலவை நான் ஏத்துக்கிறேன். ஒரு தோழியா இது எல்லாத்தையும் நான் உனக்காக பண்றேன். பரவாயில்ல விடு சிச்சு. லூசி, ரொம்ப தேங்க்ஸ். என்னோட தாய் பாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னை யாரும் அசிங்கப்படுத்தல. என் பிள்ளைங்க நாளைக்குல இருந்து வயிறார சாப்பிட்டா அதுவே போதும். அம்மா, இன்னையில இருந்து நம்ம யாருமே பட்னியா இருக்க போறது இல்லம்மா. இந்த குளிர்ல நீ பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு எங்களுக்காக சாப்பாடு கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. இனிமே உனக்காக நாங்க இருக்கோம்மா. புஜ்ஜே, எனக்கு உங்க அம்மாவை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி அம்மா கிடைக்க நீ உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். அன்னையில இருந்து துணி கௌரவமா வாழ ஆரம்பிச்சான். சிச்சு காக்காவோட ஹோட்டல்ல துணிக்கு சிச்சு காக்கா வேலை போட்டு கொடுத்துச்சு. அவளுடைய 3 பெண் குழந்தைங்களும் நல்லபடியா துணியை போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போய் நல்லபடியா படிக்கவும் ஆரம்பிச்சாங்க. அப்படி இந்த குளிர்காலத்துல துணியோட 3 பொண்ணுங்களும் அதிகமா கஷ்டப்பட்டிருந்தாலும் கூட கடைசியில அந்த ஊர் ஜனங்களால அவங்க 3 பேருமே சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒரு அம்மா பிச்சை எடுக்கிற அளவுக்கு இறங்குறானா அது அவளுக்காகவோ அவளுடைய லாபத்துக்காகவோ இருக்காது. அவளுடைய குழந்தைங்க கஷ்டப்படுறத பார்த்து பட்டியோட இருக்கிறத பார்த்து அவளால தாங்க முடியாம தான் அவ அந்த மாதிரி செய்றா. அதை அசிங்கப்படுத்துறது ரொம்ப தப்பு.